Hi friends, welcome to SBNS Crafts and Cooking channel. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த மாதிரி ஒரு டேஸ்டான banana pancake எப்படி செய்யறதா பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் 1.5 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு இல்லனா மைதா மாவு நீங்க என்ன வேணா சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறம் 3/4 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த கிளாஸ்ல தான் நான் கோதுமை மாவையும் அளந்தேன். இப்போ 1/4 கிளாஸ் பால் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பிணைஞ்ச உடனே 3 வாழைப்பழம் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா தோசை மாவு மாதிரி கரைச்சிக்கோங்க. இப்போ தோசை சுடுற மாதிரி நல்லா சுட்டுக்கோங்க. ஆனா இப்படி தேய்ச்சிடாதீங்க, தோசை மாதிரி இப்படியே இருக்கட்டும். அது கூட கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க, டேஸ்டா இருக்கும். இப்போ அதை திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்க, இப்பவே சூப்பரா இருக்குது. இப்போ பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுருங்க. இப்போ பாருங்க, நம்மளோட பனானா பேன்கேக் ரெடி. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்த வீடியோஸில் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.